வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கும், எனக்கு கூட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக விவாதிக்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் யாருங்க இருக்காங்க? அன்அஃபிஷியல் ஓட்டிங் வைஸேஸ் நம்ம போனீங்கன்னா கூட டேஞ்சர் ஜோனில் விக்ரம் அண்டு ஜோவிகா இவங்க 2 பேர், இன்னொன்று கூல் சுரேஷ், கூல் சுரேஷ், பூர்ணிமா, இந்த 4 கேட்டகரி இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த 4 பேர் இருக்காங்க. பூர்ணிமாவை கண்டிப்பாக எலிமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லா நாளும் நம்ம எல்லா வாரமும் முயற்சி பண்ணிட்டாங்க, கடைசி வரையும் பூர்ணிமா வெளியே போக மாட்டாங்க. ஸோ அடுத்த 3 பேரையும் எடுத்துப்போமே, அந்த 3 பேருமே டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நேற்று சாயந்தரம் ஒரு பாட்டு போட்டாங்க சரவணா படத்துலேருந்து. ஸோ ஒரு காதல் பற்றி ஒரு பாட்டு. பட் அந்த சரவணா படத்தில் நடித்தவங்க யாருன்னா, ஒரு பக்கம் சிம்பு, இன்னொரு பக்கம் ஜோதிகா. ஓகேவா? ஜோவிகாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சிம்புனா கூல் சுரேஷ், அடுத்தது பார்த்திங்கன்னா சரவணா படம் மூவி. இந்த 3 பேர் தான் கனெக்ட் ஆகிறாங்க. சரி, இது ஒரு க்ளூ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்ற யோசிச்சு இன்னைக்கு காலைல மார்னிங் சாங்கை பார்த்தா இதில் ஒரு விவரம் ஒளிஞ்சிருக்குது மக்களே. இந்த விவரம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, காலைல ஒரு சாங் போடுறாங்க. என்ன சாங்? மன்மதன் படத்துலேருந்து சாங்கை போடுறாங்க. சரி, அந்த சாங்கை போட்டாங்க, கூல் சுரேஷ் கனெக்ட் ஆகுது. மன்மதன் சாங் போட்டோன்னே கூல் சுரேஷ் கனெக்ட் ஆகுது, எஸ்டிஆர் அப்படின்றது. சரி, உள்ளே போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு செக் பண்ணால் இதுலேயே அந்த ஜோதிகா அப்படின்றவங்க காமனாக வராங்க. அப்படின்னு பார்த்தா ஜோவிகா எலிமினேட் ஆயிடுவாங்களோ அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ அப்படி பார்த்தா விக்ரமை தூக்கிடுங்க. சரவணன் விக்ரம் இந்த இதில் நேற்று பாட்டுக்கும் இன்றைக்கி பாட்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது சரவணன் விக்ரமோட பேரே கனெக்ட் ஆகலை. ஓகேங்களா? ஒரு பாயிண்ட், அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் மற்றும் ஜோவிகாவை தான் கனெக்ட் பண்ணும். அதில் கூல் சுரேஷுக்கு ஜோவிகாவை கம்பேர் பண்ணும்போது கூல் சுரேஷுக்கு ஓட்டு ஹெவியாக இருக்குது, ஜோவிகாவுக்கு ரொம்ப ஓட்டு கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் ஃபேக்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு அதிர்ச்சியான ஒரு எலிமினேஷன் இருக்கும். யாருமே வீட்டுக்குள்ளே ஜோவிகா எலிமினேட் ஆவாங்க, ஜோவிகா வெளியே போவாங்கன்றது 1% கூட ஜோவிகா வெளியே போவாங்கன்னு யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க மக்களே. இதுதான் ஃபேக்ட்டு. வீட்டில் இருக்கும் எல்லாரும் யார் தெரியுமா? சரவணன் விக்ரம் வேறு எலிமினேட் ஆவார், கூல் சுரேஷ், அனன்யா, இப்படி தான் திங்க் பண்ணுறாங்களே தவிர ஜோவிகா எலிமினேட் ஆவாங்கன்றது ஒரு நபர்கள் கூட திங்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடக்கிற மாதிரி ஜோவிகாவை பிடிச்சி வெளியே போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்காக ஆயிரும், திரும்ப முடியாயிரும் கேமில். அப்படியே ஒரு யூ-டர்ன் மாதிரி தான். என்னடா இது, திடீர்னு முதல் நாமினேஷன் வந்தால் பட்டுன்னு தூக்கி வெளியே போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இது ஒரு கேமை வந்து லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிரும். இன்னொரு பக்கம் நேற்று நைட்டெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தது. டைட்டில் வின்னர் சரவணன் விக்ரம் எலிமினேட் ஆகிடுறாரு, அவர் தான் எலிமினேட்ன்ற மாதிரி அஃபிஷியல் நியூஸ்ன்ற மாதிரி ட்விட்டரில் ஒரு பக்கம் பரவிக்கிட்டே இருந்தது. அது எதையுமே நம்பாதீங்க மக்களே. ஏன்னா ஷூட் அது யார் வேணாலும் எப்போ வேணாலும் பேசிக்கலாம். பட் இன்னைக்கு சாயந்தரம் வர நியூஸ் தான் கன்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் பரவனாலுமே அது உண்மையான நியூஸ் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அவங்க போடுறாங்க, நம்மளும் அது இப்படி சொன்னோன்னு வச்சுங்களேன் வெளியாவது. ஏன்னா திடீர்னு அவங்க அது அப்படி இருந்தாலுமே இன்னும் ஒரு நாள் இருக்குல்ல. ஸோ நேற்று சாயந்தரம் டிசைட் பண்ணுறாங்கன்னா இப்போ தான் ஷூட்டிங் போகுது. இந்த ஒரு நாளில் மாற்றங்கள் என்ன வேணாலும் நிகழலாம். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி யாராவது தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜோவிகாவை தூக்குவாங்களா அப்படின்றதான் எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அவங்க ஜோவிகாவை உள்ளே வச்சுருந்தா ஒரு சம்பவம் இருக்குது, அந்த சம்பவத்துக்காகவே உள்ளே வச்சுருப்பாங்க. என்ன சம்பவம்னா, ஸோ வனிதா விஜயகுமார் ஃப்ரீ டாஸ்க்கு வந்தால் அந்த சுச்சுவேஷன் பயங்கரமாக இருக்கும். எல்லா கண்டஸ்டன்ஸும் அவங்க எப்படி பேச போகிறாங்க, சம்பவம் செய்ய போகிறாங்களான்ற மாதிரி இது கொஞ்சம் டிஆர்பிக்காகவும் அதை விஷயத்தை யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா இந்த பல சீசனில் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு சில கண்டஸ்டன்ஸ்லாம் தான் வைரலாக ஆகும், வேறு மாதிரி ஹிட் ஆகும். அந்த ஃபேமிலி செலிபிரிட்டி இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தால் அவங்களுக்கு சம்பவம் செய்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ டாஸ்க் நடக்குது, அது அவங்களுக்கு ஹிட் ஆகுன்றதுக்காக ஹோல்டு பண்ணுவாங்க. அந்த கேட்டகரியாக ஜோவிகாவை ஹோல்டு பண்ணுவாங்களோ அப்படின்ற டவுட்டும் வருது. இல்லை இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, ஓட்டுப்படி போகிறோம்பா, மக்கள் ஓட்டுப்படி போயிடும் அப்படின்ற கேஸில் போனாங்கன்னா ஜோவிகாவை தூக்குவாங்களா அப்படின்றது தான் என்னோட கேள்விக்குறியாக இருக்குது. உங்களோட பதில் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.